பெருமானார் தலையில் குப்பை. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரம் சென்று தன் பிரச்சார பயணத்தை தொடங்கினார்கள். மக்களிடம் இறைவன் ஒருவன்தான், அவனையே வணங்க வேண்டும் என்று தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் கொந்தளித்து போய் நபிகளாரை கல்லாலும் சில்லாலும் அடிக்கிறார்கள். இந்த முகமதுக்கு என்ன வந்தது? பைத்தியம் ஏதாவது பிடித்து விட்டதா? திடீரென்று கண்டபடி உளறுகிறார் என்கிறார்கள் மக்கள். நபிகளார் காது படவே மக்கள் எது சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். இவர்கள் பேச்சை காதில் யாரும் வாங்கவில்லை. கல்லை கொண்டு அடித்து மேல் முழுவதும் ரத்தம் வழிகிறது. இதற்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படவில்லை. ரத்தம் வழிந்தாலும், என்னை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் அல்லாஹ்வின் இந்த புர்கான் வேதத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என் கடமை என்று திருப்பணியை தொடர்ந்தார்கள். தாயிப் நகரத்து வீதிகளில் நடக்கும்போது குப்பைகளை மேலே கொட்டினார்கள், கல்களை வீசி எறிந்தார்கள். இதையெல்லாம் சமாளித்து வந்தார்கள் நபிகளார். ஃபஜர் தொழுகைக்கு செல்லும்போது மாடியில் நின்று ஒரு கிழவி தினமும் குப்பையை நபிகளாரின் தலையில் கொட்டுமாம். அந்த கிழவியே காலப்போக்கில் மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாம். அல்லாஹ் அக்பர்.